நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे தாமரை பூவில் மானிட தேகம் பருவங்கள் தாண்டி வளர்கிறது, பருவங்கள் தாண்டி வளர்கிறது. இது நாள் வரை பூமியில் தேவரசாயன் மகிமையை யாரே கண்டார்கள், மகிமையை யாரே கண்டார்கள். இதை மாற்றி அழித்திடும் நோக்கம் கொண்ட குரு மாபெரும் வேள்வியை நடத்தினரே, மாபெரும் வேள்வியை நடத்தினரே. அட ஆண்டவன் என்ன தூங்கிடுவானா, அவன் கையில் இருக்கு உன் கணக்கு, அவன் கையில் இருக்கு உன் கணக்கு. பிரத்யும்னன் பிறந்தது சம்பராசுரன் வாழ்வை முடித்திடத்தானே. இனி காலதாமனம் போதும் குழந்தையை வாலிபனாக்கிட வேண்டும். ஜெய ஜெய பிரம்மதேவா, ஜெய ஜெய விஷ்ணுதேவா, ஜெய ஜெய மகாதேவா, யக்ஷ கந்தர்வ நாகதேவா. என்ன செய்தாய் நீ சம்பராசுரா? ஏன் இதை செய்தாய்? யாக புனிதத்தையே மாசுபடுத்தி மரணத்தை வெல்லும் வேள்வியை கெடுத்தாயே. உன் மூடத்தனத்தால் என் முயற்சிகள் சாம்பலிலிட்ட நெய்யாயிற்று. மரணத்தின் முன் நான் தோற்றேன்.
மன்னன் சம்பராசுரனுக்கு அமரத்துவம் அளிக்கின்ற சக்தி இழந்தேன். ஆகையால் என்னுடைய மன்னவனின் முன்னால் நெருப்பு குண்டத்தில் என் உயிரை அர்ப்பணித்து விடுகிறேன். பம்போலே பம்பம்போதேவா. குருதேவா, 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 ஏமாந்து விட்டேன். மூடன் நான். மரம் போல் வளர்ந்தேனே மாயாவதி, மடமையில் உழன்று. நீங்களா செய்வது இப்படியெல்லாம்? குருதேவரும் நெருப்பிலே இறந்தார், அந்த பாணாசுரனும் தம் கையால் இறந்தான். ஆம் மாயாவதி, பொங்கி எழுந்த கோபத்தில் செய்தேன். பாணாசுரன் பிரத்யும்னனை பற்றிய மர்மத்தை என்னிடத்தில் மறைத்தான். அதனால் பாணாசுரனை நான் கொன்றேன். எல்லாம் முடிந்து விட்டது. நானே என் அழிவுக்கு வாசல் திறந்தேன் மாயாவதி. மூடனின் முடிவு இதுதான், மூடனின் முடிவு இதுதான் மாயாவதி. தாங்கள் இப்படி செய்தது முறையல்ல சுவாமி, தாம் செய்தது சரியல்ல. குருதேவர் முன்பே இதை சொன்னார். அந்த பிள்ளை எனக்கு யமன் என்றார். அந்த மகான் பேச்சை நான் அலட்சியம் செய்தேன் மாயாவதி. மகான் சொன்னதை அலட்சியம் செய்தேன். குரு சொன்னதை கேட்காமல் இப்படி நடந்தது சரியல்ல சுவாமி. முட்டாள் என்ன செய்வான் மாயாவதி? மரணம் என் பக்கத்திலேயே இருக்கிறதே. மதிகட்டு நினைத்தேன், எச்சரித்து பேசிய குருதேவர் புத்தி கெட்டு விட்டதென்று. புத்தி எனக்கு வழங்கி விட்டது, குருதேவருக்கு அல்ல. நம் இருவருக்குமே இன்று புத்தி மயங்கி விட்டது. பாணாமதியிடம் ஏமாந்தேன், என் மனமே மயங்கி விட்டது. அவள் கர்ப்பவதியாக இருந்தாள் என்பதை யாருமே பார்த்ததில்லை. எவ்வாறு அவள் பிள்ளையை திடீரென்று பெற்றாள்? தாமோ அந்த பிள்ளையை கண்டவுடன் பிரத்யும்னன் என்று பெயரிட்டீர்கள். அவனுக்கு அபயம் தந்தீர்கள். குமுகேது கொல்ல போனான், இடம் தரவில்லையே மன்னா. மறந்து விட்டீர்களா மன்னா? அந்த பாணாசுரன் ஊமையான நாளை மறக்கவில்லை. அதை நான் மறக்கவில்லை. அவனே சொல்ல வந்தான், இந்த பிள்ளை பிரத்யும்னன் எங்கள் பிள்ளை. ஓ என் மன்னா, அதற்குள் அவனுக்கு அன்று வாயடைத்து விட்டதே. மாயாவதி, அந்த பிள்ளை அன்றைய தினம் தானே கிடைத்தான். அந்த பெரிய மீன் கிடைத்த அன்று. ஆமண்ணா. அந்த பெரிய மீனை மீனவர்கள் கொண்டு வந்தார்கள். அன்றுதான் மாயாவதி அந்த பிள்ளையை சமுத்திரத்தில் வீசி எறிந்தே. நினைவிருக்குமே மாயாவதி, நினைவிருக்குமே. ஆமண்ணா. இப்போது எனக்கு மர்மங்கள் புரிந்து விட்டது. இது எல்லாம் கிருஷ்ணனின் மாயைதான். தேவர்களின் சதிதான் சதி. தேவர்களின் சதி அம்மன்னா? ஆம் மாயாவதி, சதி. பிரத்யும்னனை கடத்தி வந்த பிறகு என் போக்கில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பிரத்யும்னனை வெட்ட என் வாளை உரையிலிருந்து எடுத்தேன். அப்போது நாரத முனி அங்கு தோன்றினார். தோன்றிய முனிவர் ஏதோ பேசி தடுத்தார். எந்த முழு முட்டாள் அவர் பேச்சில் கரைந்தேன். பித்தனை போல் பிரத்யும்னனை சமுத்திரத்தில் வீசினேன். பிறகு என்ன நடந்தது என்று தெரியுமா? தெரியாது மன்னா. மாளிகையில் இருந்தால் என்ன தெரியும்? சமுத்திரத்தில் பெரிய மீன் ஒன்று விழுந்த பிள்ளையை விழுங்கியது. பிரத்யும்னன் கதை அதுதான். மீன் வயிற்றில் உயிரோடு இருந்ததே அக்குழந்தை. எதுவும் முடியுமே மாயவித்தை தெரிந்திருந்தார். கிருஷ்ணன் தனது மாயையால் திட்டமிட்டு நம் மாளிகைக்கு அனுப்பி இருக்கிறார். பாணாசுரன் அந்த பிள்ளையுடன் என் முன்னால் வந்து நின்றானே, அப்போது என் பார்வையில் கிருஷ்ணனின் பிள்ளைதான் தெரிந்தான். ஐயப்பட்டு அவரிடமே கேட்டேன், இது உன் பிள்ளையா என்று. பிள்ளைக்கு பெயரை நானே பிரத்யும்னன் என்று வைத்தேன். இந்த மயக்கம் எப்படி வந்தது மாயாவதி? யார் கொடுத்தது? போதும் மன்னவா, தாம் இந்த மோசடிக்கு தக்க பதிலடி கொடுங்கள். அந்த பிரத்யும்னன் வீழ்வதை காண வேண்டும் சுவாமி. காணுவாய் மாயாவதி, காணுவாய். அவனை தேடுவதற்காக பார் நமது ஆட்களை ஏறி விடுகிறேன். நான் யாரென்று காட்டுகிறேன் மாயாவதி, யாரென்று. ஹே மித்யாசுரா, முன்னால் வா, முன்னால் வா, உடனே என் முன்னால் வா.
முன்னால் வா, முன்னால் வா. ஏ அசுரவேந்தே, வித்யாசூரன் வணக்கத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு என்ன கட்டளை? இந்த சேவகனை அழைத்தது எதற்கு? வித்யாசுரா, என் விரோதி பிரத்யும்னன் நேற்று வரை சிறு பிள்ளையாக இருந்தான். ரசாயன வித்தையால் வாலிபனானான். உடனே போய் நீ கற்ற வித்தைகளை பயன்படுத்தி அகிலத்திலே, ஆகாசத்திலே, பாதாளத்திலே எங்கு பதுங்கி இருந்தாலும் தேடி இழுத்து வா. உடனே அவனை வெட்டிவிடு. பகைவனை இனிமேலும் வாழவிடக் கூடாது. செல். உங்கள் ஆணை. செல். பிரத்யும்னனை, பாணாமதியை உடனே இழுத்து வா. அவர்கள் எங்கிருந்தாலும், எப்படி இருந்தாலும் என் முன்னே இழுத்து வா.
போன்ற விந்தை கண்டதில்லை. உருவாகும் யாவும் உன் எண்ணமாகும், விரைவான மாற்றம் உன் விளையாட்டு ஆகும். ஒரு தாயின் தியாகம் உலகத்தின் யோகம், கொடுங்கோலன் வீழ இது நேரமாகும். ஏ பிரம்ம ஏ சம்பு ஏ கிருஷ்ண கிருஷ்ணா, மும்மூர்த்தி தந்த முத்தல்லவாணி. தர்மத்தை காக்க ஒரு போரை நடத்த உன்னை படைத்தான் இறைவன் இறைவன். நெற்றிக்கண் திறந்த இறைவன் இன்று நெகிழ்ந்தான் மகிழ்ந்தான் உன்னை கண்டு. வணக்கம் அன்னையே. ஆயுள் பெருகி வாழ்க மகனே, வெற்றி பெருக. மகனே பிரத்யும்னா, இந்த தேவர்கள் கருணையும் வாழ்த்துமே உன்னை வாலிபனாக்கியது. அவர்களுக்கு வணக்கம் சொல் மகனே, இன்னும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள். அப்படியே அன்னையே. வணக்கம் யக்ஷதேவா. ஆயுள் பல்கி பெருக. பிரத்யும்னா, மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்போதும் உனக்கு உண்டு. நல்லதொரு காரியம் உன்னால் நடக்க வேண்டியிருக்கிறது. அதற்குத்தான் யக்ஷ வித்தையை உனக்கு நான் வழங்கினேன். வணக்கம் கந்தர்வதேவா. வெற்றி பெறுக. பிரத்யும்னா, நீ போகும் காரியம் வெற்றியடைய மனதார உனக்கு கந்தர்வ வித்தையை வழங்குகிறேன். வணக்கம் நாகதேவா. வெற்றி பெறுக. பிரத்யும்னா, நீ பூவுலகத்தில் வெற்றிகளை குவிக்கப் போகிறாய். நீ போகும் காரியத்தில் வெற்றி காண மனமாற உனக்கு எனது வாழ்த்து. உனக்கு 1000 நாகங்களின் பலம் பெருகட்டும். பிரத்யும்னா, உனக்கு வரம் தருகிறேன். எந்த சமயத்திலும் இனி நாகங்களால் உனக்கு பாதிப்பு இல்லை. எந்த நேரமும் நாகங்களால் உனது பெருமை மேலும் பெருகும்.
பிரத்யும்னா, என் மகனே, நலமெல்லாம் பெற்று வாழ்க, வெற்றி பெறுக. அன்பு தாயே, யக்ஷதேவன், கந்தர்வதேவன், நாகதேவன் எல்லோரும் இது போலவே சொல்லி வாழ்த்தியதேன்? மகனே பிரத்யும்னா, உரிய நேரம் வரும்போது உனக்கு இதை பற்றி சொல்லுவேன். உரிய நேரம் எப்போது வரும் அன்னையே? சீக்கிரமே மகனே. தக்க நேரத்தில் அம்மா அவர்களை விரட்டி விட்டீர்கள். அம்மையே, அற்புதமான இந்த வித்தையை கற்றுத்தாருங்கள். அவ்வாறே மகனே, அவ்வாறே. இந்த மாயாவி வித்தையோடு எல்லா வித்தையையும் அவசியம் கற்றுத் தருகிறேன். மைந்தா, இந்த பூலோகம் முழுவதும் எத்தனையோ மாயாவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மாயையுடன் மோத நீயும் இந்த மாயாவி வித்தையை கற்று பயன்படுத்த வேண்டும். மைந்தா, மாயாவி வித்தைகள் அனைத்தையும் உனக்கு கற்றுத் தருவேன். மாதா, மாயாவி வித்தை அனைத்தையும் கற்றுக்கொள்வேன். தாம் முறையோடு துவக்குங்கள். மகனே, இது ஒன்றே போதுமே. என் பிள்ளைக்கு நான் இன்று எல்லாமே கற்றுத்தரப் போகிறேன். வா பிரத்யும்னா, உனக்கு திருலோகத்தை பற்றி சொல்ல வேண்டும். மைந்தா, இந்த திருலோகம் ஆற்றலில் மிகுந்தது. அதன் காரணமாக ஏதோ முறையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். ஆம் மைந்தா, அதை யுத்தமாக்கி அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் எடுக்கிறார்கள். அது மட்டுமா, உரிமைக்கும் நியாயமற்ற கொள்கைக்கும் அது நடக்கிறது. பொதுவாக முறைகேடு அல்லவா அது? மேலும் உரிமைக்காக நாசவழி செல்லலாமா தாயே? மனதிலே அன்பு என்பதே இருக்காதே? மைந்தா, இந்த எண்ணமே இப்போது யாருக்கும் இல்லையே. மனித இனம் வேற்றுமையை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இன்று யுத்தம் நேர்மையாக நடக்கவில்லை. இதை தட்டி கேட்க நாம் முதலில் இந்த போக்கினை மாற்ற வேண்டும். மைந்தா, தாயின் மனமல்லவா யுத்த பூமிக்கு நீ போ என்று சொல்ல தயங்குமே. தயக்கம் எழுந்தால் தர்மம் என்னாவது? தருமத்தை காக்க அம்மா உன்னை தருகிறேன். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் அம்மா நீங்கள்? மனதில் உள்ளதை சொன்னேன் மகனே. வலிமை பெற்றவனாக நீ வளர்ந்து அகில உலக நலனை காக்க, உண்மை வழி நின்று நியாயத்தை காக்க செயலாற்று. உரிமையால் வரும் பெருமையில் நீ வசம் இழந்தால் விதைத்து வளர்த்த நல்லறம் என்ற விருட்சம் சாய்ந்து விடுமே. அம்மா, உங்கள் அன்பும் அறிவுரையும் இருந்தால் எப்படி நான் தவறான வழியில் செல்லுவேன் தாயே? எனக்கு அம்மாவே குரு, குருவே அம்மா. அப்படி இருக்கும்போது நெறிகட்ட எதுவுமே என் மனதிலே நுழையாது. மகனே பிரத்யும்னா, பிரத்யும்னா, இனி பிரத்யும்னனை பார்க்க இயலாதா பிரபு? தமக்கென்று பிரத்யும்னனை காப்பாற்றும் நினைப்பே வரவில்லையா? தேவி,
பானாமதி பிரத்யும்னனைத்தானே காத்துத் தருவாள். பிரபு, பிரத்யும்னன் பானாமதியிடம் இல்லையே, நமது பொறுப்பில் இருக்கிறான். பிள்ளையை பார்க்க மனம் துடிக்கிறது பிரபு. துடிப்பதேன் தேவி? பிரபு, பிரத்யும்னனை பெற்றவள் அல்லவா நான்? தங்கள் சொல்லுக்கு பொறுத்திருந்தேன், இனியும் தாங்குமா? போதும், பிரத்யும்னன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நாம் பாசவலையில் இப்படி மாட்டிக்கொண்டு வேதனைப்படலாமா? இன்று நாமே இப்படி அழத் தொடங்கினால், பிரத்யும்னனை பார்க்கச் சென்றால் நாளை உலகத்தின் நலன்கள் என்னாவது? பிரத்யும்னன் மாயாவி வித்தையை யாரிடத்தில் கற்க? உன் பிரத்யும்னன் சம்பராசுர வதத்தை எவ்வாறு நடத்த? தேவி, தாய்மனம் தளர்வது ஏன்? பிரத்யும்னன் நம்மை பார்க்க அவனே வருவான். பொறுமையில்லாத பெண்மை அல்லவா? பெற்ற மனம் பித்தாகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். சற்று யோசி தேவி. இதில் நாமே இந்த அளவுக்கு வருந்தினால் அந்த தேவி ரதி எந்த அளவுக்கு வருந்துவாள்? நாராயண நாராயண, நாரதனே ஆட வைக்கிறாயே, உன் குழந்தை உள்ளத்தின் குதூகலிப்பு வாழ்க. நாராயண நாராயண. தேவி ரதி, பிரத்யும்னன் யவ்வனம் அடைந்ததில் சந்தோஷமா, ஆனந்தமா, இல்லை பைத்தியமா? இது ஆனந்தம்தான். பொங்கி எழும் கனவுகள் தந்த தாக்கம் இது. நிஜமாகவே பைத்தியம்தான். நாராயண நாராயண. தமக்கு கண்ணில்லையா? யுவன் பிரத்யும்னனை பார்த்தால் எனக்கு காமதேவனாக தெரிகிறது. காமதேவனாக. பிரத்யும்னனை காண காத்திருந்தேன். முழு நம்பிக்கையோடு காத்திருந்தேன். நல்லதுதானே தேவி, நல்லதுதானே. பிரத்யும்னன் காமதேவன் தான். மேலும் நீ இப்போது இப்படி ஆடுவது நல்லதல்ல. ஆடுவதென்ன பாபமா? வடிவமிழந்த என் மணவாளன் அதை திரும்ப பெற்றிருக்கிறார். அதை பார்த்து ஆடுகிறேன். பொங்கும் உள்ளத்துக்கு பூட்டு போடுவதென்றால் அது முடியுமா? இந்த சமயத்தில் என்னால் ஆடாதிருக்கிறதென்றால் முடியாது. சந்தோஷப்படுகின்ற நேரம் தானே, போய் அவரை பார்க்க வேண்டும். ஓ தேவி ரதி, சற்று நில். உனக்கு அவசரம் நல்லதல்ல. நாராயண நாராயண. பூங்காற்று பொறுக்காது, பூவை மனம் நிற்காது. தமக்கு அதை புரியும்படி சொல்வதற்கு நேரம் எனக்கு இல்லை. எதற்கு நிற்க? மங்கையின் உரிமையை பெற்றுக் கொள்ள போகிறேன். பாசமிக்க அன்பரை சந்திக்க போகிறேன். உரிமை தரும் இன்பம். இப்போது நான் அதை பெற்று வர செல்லத்தான் செல்லுவேன். சொன்னாலும் புரியாது, தனக்காகவும் தெரியாது. நாராயண நாராயண. தேவி ரதி, கொஞ்சம் நில். நாராயண நாராயண. யார் யார்? யார் அது? சிரிப்பது யார்? எங்கிருந்து? பதில் சொல் காற்றே, சிரிப்பது யார் என்று.
யாரது? சிரிப்பழகி, சொல், யார் நீ? என்ன பெயர் உனக்கு? அழகனே, என் பக்கம் வாருங்கள். என் பக்கம் வந்தால் என் பெயரை நான் சொல்லுவேன். அழகியே, நான் எங்கிருக்கிறேன்? இது யாருக்குரியது? அழகு மாளிகைக்கு ஏன் பெண்ணை அழைத்து வந்தாய்? உங்களுக்குரிய சொந்த மாளிகை இது. என் மாளிகையா? ஆம் சுவாமி. சுவாமியா? அறிமுகமே இல்லை, சுவாமியா? பெண்ணே, உன் சுவாமி நான் அல்ல. இதற்கு முன் உன்னை நான் பார்த்ததில்லை. இந்த மாளிகையும் எனதல்ல. நான் பூமியிலே வாழ்பவன். இது தம்முடைய மாளிகை. தாம் தான் எனது சுவாமி. நமது சந்திப்பில் மர்மமில்லை. நமது உறவு திடீரென்று ஏற்பட்ட உறவல்ல. மெய் பொய்யென்று தோன்றும் சில நேரம். மாலையிட்ட மணவாளன் நீங்கள். தாம் சொர்க்கலோகத்தில் உள்ளவர். தாம் காமதேவன் சுவாமி. மன்னா, நான் உங்கள் மனைவி ரதி தேவி. நான் உன் காமதேவனா? இல்லை இல்லை, காமதேவன் நானாவது பிரத்யும்னன் நான். தாம் காமதேவன் தான். பிரபுவே, தாம் பிரத்யும்னன் ரூபத்தில் அந்த பூமியில் பிறந்தீர்கள். போகட்டும், எதற்கிந்த மாற்றங்கள்? பழைய நினைவுகள் தோன்றட்டும். காரியம் தெரியும். தாம் காமதேவன் என்று சொல்ல. ஏ சிவசங்கரா, யோகீஸ்வரா, பனிமலை வீதினில் புது மலர் பாரி, பனிமலை வீதினில் புது மலர் பாரி, இனிதாகுமே என் ராகங்கள், இனிதாகுமே என் ராகங்கள், காதல் பூஜோலை ஞானமே மாறாயே. சிவசங்கரா, யோகீஸ்வரா, பனிமலை வீதினில் புது மலர் பாரி, பனிமலை வீதினில் புது மலர் பாரி. தாம் காமதேவன் தான். சிவனாரின் தவத்தை கலைத்ததால் சாபமடைந்து தாங்கள் பிரத்யும்னன் ரூபம் எடுத்தீர்கள். பிரபு, தாம் பிரத்யும்னன் அவதாரம் எடுத்தது அரக்கரை அழித்திடத்தான். பொறுமையோடு இருந்த மனைவி நான். தனிமையில் வாழ்ந்து
தம்மை காண எதிர்பார்த்து காத்திருந்தேன். தேவி ரதி. சுவாமி. ரதி. பிரத்யும்னா, 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 எங்க போனான்? பிரத்யும்னா, 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 எங்க இருக்கிறாய்? பிரத்யும்னா, 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 எங்குதான் சென்றார்? அம்மா, உன்னை எங்கென்று தேடுவது? ஆபத்தில் எங்காவது சிக்கிக் கொண்டாயா? ஒன்றும் புரியவில்லையே. பிரத்யும்னா, 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 பிரத்யும்னா. என் தேவதைகளே, என் செல்வன் எங்கிருக்கிறார்? சொல்லுங்கள். பிரத்யும்னா, 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 ஹே பிரபு, மன்னித்து விடுங்கள் பிரபு. பாதுகாப்பில் அவனை வைத்திருக்க தவறிவிட்டேன் பிரபு. தாம் எச்சரித்தும் ஏமாந்து விட்டேனே. அரக்கன் சம்பராசுரன் பிரத்யும்னனை கடத்தி இருக்கிறார். தாயே தவற விட்டேன். பிரத்யும்னன் மாயாவி வித்தையும் கற்கவில்லை. பேதை நான். சம்பராசுரனின் மாயத்தை அறியாமல் இருந்தேன். பானாமதி, மாதா, பானாமதி, அழுவதற்கு அவசியமே இல்லை. பிரத்யும்னன் நலமோடு இருக்கிறான். இருக்கிறானா? எங்க இருக்கிறான்? பிரத்யும்னனை மாயாவி வித்தை அறிந்த நான் தேடி தேடி அலைகிறேன், பார்க்க முடியவில்லை. அவன் இருக்கிறதும் தெரியாது. பானாமதி, உனது அற்புத சக்தி, அதன் பெருமை தேவலோகம் வரை எட்டியிருக்கிறது. உன் வித்தையின் மகிமையினால் அவன் தேவலோகம் போயிருக்கிறான். தேவலோகம்? யார் அங்கு அழைத்து சென்றது அவனை? தேவி ரதி. தேவி ரதி யுக யுகங்களாக காமதேவனுக்காக காத்திருக்கிறாள். பிரத்யும்னன் உன்னால் வாலிபனாக்கப்பட்ட பிறகு அவனை கண்டாள். அவளும் தன் தெய்வீக சக்தியால் அவனை தேவலோகத்துக்கு எடுத்துச் சென்றாள். உண்மையிலே நடந்தது இதுதான் பானாமதி. பிரத்யும்னன் பாதுகாப்பாக இருக்கிறான். அவனுக்கும் தேவி ரதிக்கும் சந்திப்பும் நிகழ்ந்தது.
வணக்கம் தாயே. ஆனந்தமான உன்முகம் கண்டேன், அழகிய உன்விழி அதில் என்னை கண்டேன். நிஜமாயுது கனவாயுது, நிஜமாயுது கனவாயுது நெஞ்சம் இனிக்கின்றதே. ஆனந்தமான உன்முகம் கண்டேன், அழகிய உன்விழி அதில் என்னை கண்டேன். గరిగ సరి నిజ దని దమ పద పని யுக யுகமாக உன்னை எதிர்பார்த்து தனிமையில் இருந்தேன், அனலில் மெழுகாய். பரமனின் முக்கண் தீயில் எரிந்தேன், ஆத்மாவில் இருந்தேன் நிஜமானே. புது சங்கமம் இன்று நிகழ்ந்தது, மறுவாழ்வினை அது கண்டது, இது இனிக்கின்றதே. ஆனந்தமான உன்முகம் கண்டே, அழகிய உன்விழி அதில் என்னை கண்டே. தலரி தரிரி திரன திரனா தலரி தரிரி திரன திரனா துந்தனனனன 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 துந்தனனனன. அன்பே உன் மென்மை கண்டு பூவும் இன்று நாணம் கொண்டதே. நம்மை கண்டதும் தேவர் உலகமே இன்பம் கொண்டாடுதே. அன்பே உன் இதழிலே இளமை என்பது தேனாக சிந்துதே. எங்கெங்கும் இன்ப ஜோடி நம்மை கண்டு பூமழை பொழியுதே. சானிதமகச கசனிதமக ஆ நாராயண நாராயண. வணக்கம் பிரபு. தேவரிஷி, போர் என்பது ஒரு முடிவை நெருங்கும் நேரத்தில் நாம் ஓய்வெடுக்கப் போவது கூடாதல்லவா? இது கூட தெரியாதிருந்தால் தொடங்கிய போரில் வெற்றி ஏது? நாம் எதிரியை அழித்தால்தானே? பாவம், நமது சேனாதிபதி நம் நிலையை மறந்து யுத்த பூமியை எதிரியை விட்டு ஓய்வெடுக்கப் போயிருக்கிறான். தாமே சொல்லுங்கள் பிரபு, தமது அறிவுரை என்ன? ரதியை, அவளது காமதேவனை காண எவ்வாறு செயல்படுவது? தேவரிஷி, சம்பராசுரனுடன் போர் தொடங்கும் முன்னால் பிரத்யும்னன் பாணாமதியிடம் மாயாவி வித்தையை கற்பது நல்லது. அவன் அந்த மாயாவி வித்தையை கற்காதிருந்தால் அந்த சம்பராசுரனை எதிர்த்து மாயாவி வித்தை யுத்தம் நடத்த சக்தி தாம் கூட கண்டீர்களே. அந்த சம்பராசுரனின் மாயாவி ஆட்கள் திசையெங்கும் பிரத்யும்னனை தேடுவதை. நாராயண நாராயண. தேவரிஷி, சமயம் பார்த்து தாம் பிரத்யும்னனிடம் பேசுங்கள். அவன் பூமியிலே பிறவி எடுத்தது எந்த நோக்கத்தில்? அதோடு சிவனாரும் அவனுக்கு துவாபர யுகத்தில் உடல் எடுக்கின்ற வரத்தை ஏன் கொடுத்தார்?
இதையும் பேசுங்கள். சம்பராசுரன் அவனை அழிக்க தொடர்ந்து முயல்கிறான் தேவரிஷி. அதனால் பிரத்யும்னனுக்கும் ரதிக்கும் தாம் சொல்லுங்கள். இங்கு பிறக்கும் எல்லா மனித வாழ்க்கையுமே தலைவிதிப்படி. யாரும் யாரையும் சந்தித்த பிறகு பிரிவு என்பது நிழலாய் வருகிறது. தேவரிஷி, எடுத்து பேசுங்கள். அன்பு என்பதே உணர்வின் வெளிப்பாடு. அன்பே யாரையும் அன்பால் அளக்கின்றது. புனிதமான அன்பையும் விட கடமை என்பதையே சிறந்தது என்பேன். அதனால் இந்த கடமை புனிதத்திலும் உயர்ந்தது. தெரிந்தது தாம் சொன்னது பிரபு. கிருஷ்ணா